நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. இன்று உனக்கு நடப்பது எல்லாமே, எது நடந்தாலும் அது கடவுளின் அனுமதியோடு மட்டும்தான் நடக்கிறது என்று பொருள் உணர்ந்து கொள். இதை நீங்கள் கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை, கடவுளின் பேரறிவை, கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள் என்றுதானே அர்த்தம். அவ்வாறு செய்யலாமா? அதை நீங்கள் செய்யாதீர்கள். அவர் அனுமதித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலுமே இது கடவுளின் செயல் என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு அமைதி கிட்டும். நம் விருப்பமா உலகை இயக்குகிறது? இல்லையே. கடவுள் பொருள்களை முழுமையாக பார்க்கிறார். மனிதன் பொருள்களை ஒரு பகுதியாக பார்க்கிறான். மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் இருந்து பிரிந்து நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான். கடவுளுக்கோ முன் நடந்ததும் தெரியும், பின் நடக்கப் போவதும் தெரியும், இப்போது நடக்க இருப்பதும் தெரியும். அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார், மனிதன் வேற்றுமையை காண்கின்றான். கடவுள் பூரணமான நியாயத்தை காணும்போது அதே தருணத்தில் மனிதனோ அதை காண்பதே கிடையாது. நீங்கள் கடவுளின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். நீங்களே கடவுள் என உணருங்கள். பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்கு படைப்பே என்றும் அனைத்தும் உங்கள் விருப்பத்தாலேயே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்து கொள்ளுங்கள். உடனேயே உங்களுக்குள் அபரிமிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பிறர் நம்மை திட்டும்போது பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் காரணமின்றி துன்புறுத்துவதாகவும் நீங்கள் கூறுகின்றீர்கள். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்காக அலட்டிக்கொள்ளாதீர்கள். நிலைமையை பொறுமையுடன் சமாளியுங்கள். இக்கட்டான நிலைமைகளை சமாளிப்பதில் அமைதி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். யாராவது உங்களை திட்டினால் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள். பிறர் அவர்கள் விருப்பம் போல நினைக்கட்டும், அவர்கள் விரும்புவதை சொல்லட்டும். இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்தது. நீங்கள் அறிவுடையவராக விளங்குங்கள். எல்லோர் முன்னிலையிலும் பணிவுடன் இருங்கள். எந்த நிலைமையிலும் அடக்கமாக இருங்கள். நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடத்தும் கடவுளை காண கற்றுக்கொண்டால்தான் இது சாத்தியமாகும். கடவுள் அப்படித்தான் விரும்புகிறார். எனவே அது அப்படியே இருக்கட்டும். பிறர் உங்களை நிந்திகையில் நீங்கள் மௌனமாக இருங்கள். கலக்கம் அடையாதீர்கள். பழி சொற்களை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகப் போகிறது? அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். அதுவே மிக பெரிய தவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்வடைவீர்கள். நிச்சயமாகவே யாராவது உங்களை வசிப்பாடினால் அவர்கள் முடிக்கும் வரை என்னுடைய நாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள். வாய்விட்டு கூறினாலும் சரி, அவர்கள் கூறுவது உங்கள் காதுகளில் விழாது. நீங்கள் செவிடாகி விடுவீர்கள். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். அநீதியை நான் அழிப்பேன். நான் நான் என்று கூறுகிறாயே அர்ஜுனா, நான் என்பது எது? நான் தான் நீ, நீதான் நான். உன்னை இயக்குபவனும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமே என்னால் என்பதை தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள். எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும். பிறகு இன்னும் அக்னியுடன் போட்டால் நீற்று போகும், சுத்த வெளுப்பாக ஆகிவிடும். அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது. அதுவே முடிவான நிலை. இப்படி நீற்று போனதே திருநீரு. நீரு பஸ்மம் எனப்படும். ஈஸ்வரன் மகா பஸ்மம். எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகா பஸ்மம்தான் உதி. அவன் பஸ்மமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல்தான் கருப்பு. அதுதான் கரி. நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தெரியுமா? எதுவும் தோன்றவும் இல்லை, இங்கு எதுவும் இயங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. புற உலக மாயைகளை நீக்கினால் உனக்கு உள்ளது உள்ளதுபடியே இருக்கிறது. உங்கள் விவாதம் மௌனமாகவே இருக்கட்டும். மௌனத்தை விட சிறந்த விவாதம் ஏதுமே இருக்க முடியாது. அவரவர் விரும்பிய பதிலை அவரை பெற்றுக்கொள்ள உங்கள் மௌனமே ஆக சிறந்த விவாதமாக இருக்கட்டும். நீங்கள் அறிந்ததை கொண்டு கடவுளை வழிபடுங்கள். உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள். வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு நீ அழைப்பாயோ
அதே அன்பும் அக்கறையுடனும் இயல்புடனுமே எனக்கு போதுமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அப்பாவை அழைப்பதற்கு எந்த ஒரு சிறந்த வழிமுறை என்பதும் நான் வைத்து கொள்ளவில்லை. அன்பாக கூப்பிட்டால் போதும். நான் இருக்க பயமென்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன். உன் மனதின் குழப்பத்தையும் உன் வாழ்வின் சரியான பாதைக்குமே நான் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னை முழு திருப்திப்படுத்தவே நான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது என்னுடைய உதியை எடுத்து பூசிக்கொண்டு இருந்து பார். உன் மனம் தெளிவாகும். உனக்கு மாமருந்தே இதுதான். உன் மனம் உடனடியாகவே தெளிவடைந்துவிடும். உன் பார்வையே உனக்கான வெற்றி என்று தெரிந்து கொள். தன்னுடைய நிலை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமநிலையில் எதிர்கொண்டு எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போய்விடும். இன்று இப்போது இந்த நொடிதான் நமக்கு உள்ளது என்று சந்தோஷமாக வாழுங்கள். எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்து பாருங்கள். நிம்மதி நிலைத்து இருக்கும். உன்னுடைய தூய்மையான பக்தியினால் நீ எல்லாவற்றையுமே பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கும். நீ சந்தோஷமாகவே இரு. தினசரி 5 நிமிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையில் செயல்பட்டு நல்ல மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நாம் நம்முடைய தேவைகளுக்காக எந்த வேண்டுதலும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய தேவைகள் தானாகவே நிறைவேறிடும். யாராவது உன் கண் முன்னே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஒரு 2 நிமிடமாவது அவர்களுக்காக வேண்டிக்கொள். அவர்களுடைய பெயரை என்னிடம் சொல்லிக்கொள். அது போதும். உன்னுடைய வேண்டுதல் தானாகவே நிறைவேறும். காலப்போக்கில் நமக்கு தேவை என்பதே இல்லாமல் நம்முடைய மனம் எப்பொழுதும் ஆழமான அமைதியில் அபரிமிதமான ஆசிகளுடனும் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும். இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பு அமைவதில்லை. ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ முழுமையாகவே பயன்படுத்திக்கொள். இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பை நாம் தரமாட்டேன். உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் இதை நீ பயன்படுத்திக்கொள். எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய். நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த நமக்கான வாய்ப்பு இது என்று எண்ணிக்கொள். இந்த வாய்ப்பை நீ தவறாமல் பயன்படுத்தி நாம் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம் என்று எண்ணத்தோடு செயல்பட்டுப்பார். உனக்கு வேண்டியது எல்லாமே தானாகவே வரும். எந்த தடங்களும் இல்லாமல் உன் கைகளில் வந்து சேரும். உளமாற உன்னுடைய மனதார பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நமது தீய கர்மாக்கள் எல்லாமே குறைந்துவிடும். அபரிமிதமான ஆசீர்வாதங்கள், எல்லா தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் உனக்கு தானாகவே வந்துவிடும். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களால் உன் மனதை நீ நிரப்பி வைத்துக்கொள். உன் வீட்டையும் நேர்மறையாகவே மாற்றி வைத்துவிடு. நீ பேசுவதும் நேர்மறையாகவே இருக்கட்டும். நீ முழுவதுமாகவே நேர்மறையாகவே மாறிவிடு. எதிர்மறை உனக்குள்ளே வராதபடி செய்து கொள். நேர்மறை இருந்தால் அந்த வீட்டில், அந்த இடத்தில் எதிர்மறைக்கு வேலையே இருக்காது. அடுத்தவர்களுக்கான இந்த 5 நிமிடம் நமக்கான மிக பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ தெரிந்து கொள். உணர்ந்து பயன்படுத்தி கொள்வதற்காக நான் உனக்கு இப்பொழுதே மனமார்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். மற்றவர்களுக்காக நீ வேண்டுவதற்காக என்னுடைய நன்றி இது. ஏற்றுக்கொள். உங்கள் சிரமங்கள் அனைத்துமே விரைவிலேயே தீர்க்கப்படும். நிச்சயமாகவே தானாகவே எல்லாமே சரியாகும்.